ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது சமுதாயத்தில் உள்ள முதியவர்களுக்கு நாம் எப்படி ஒரு இனிமையான முதுமை காலத்தை உருவாக்கி தரலாம்னு பார்த்துட்டு வரோம். இந்த எபிசோடில் தனியாக வாழும் முதியவர்களின் நிலை என்ன, அவர்களுக்கு ஒரு சமுதாயமாக நாம் எப்படி மனமுவந்து உதவலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தனியாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு 80 வயது இருக்கும். அவங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை அவர்களின் உதவியை எதிர்பார்த்து தான் இருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அவங்க எதிர் வீட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி, ஒரு நடுத்தர வயது பெண்மணி, அவங்க தான் அவங்களுக்கு எல்லாம் ஒத்தாசையாக இருக்காங்க. அவங்க எப்பமெல்லாம் அவங்க வீட்டை பூட்டிட்டு போகிறாங்களோ அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு ஆங்ஸைட்டி அட்டாக் வந்துடும். உடனே அம்மா எங்கம்மா போயிட்டுருக்க, எப்பம்மா திரும்பி வர அப்படின்னு சொல்லி ரொம்ப பரிதாபமாக அவர்கள் கேட்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி என்னிடம் கூற நான் கேட்டிருக்கிறேன். இன்னொரு பெரியவர் ரிட்டையர்டு ஆனவர், அவருக்கு ஒரு 83 வயசு இருக்கும். அவர் தனியாக, அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க வேறு பகுதியில் இருக்காங்க. ஆனாலும் இவர் அந்த வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். அவரும் இதே மாதிரி தான், அவருக்கு உணவு பிரச்சனை இருக்குது. ஸோ அக்கம் பக்கத்தில் உள்ள ஹோட்டல்களுக்கு போய் அவர் உணவை உண்டு விட்டு வருகிறார். காய்ச்சல் அப்படின்னா அவர் மிகுந்த அவதிக்குள்ளாகிறார். நமது முதுமையெனும் பூங்காற்றின் வாசகர், என்னிடம் அடிக்கடி தொலைபேசியில் உரையாடுவார். அதனால் அவரோட அன்றாட பிரச்சனைகள் எனக்கு நன்றாக தெரியும். இந்த மாதிரி முதியவர்கள்லாம் ரொம்ப ரேர் கேஸ்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்து வீட்டில் இல்லை உங்கள் தெருவிலேயே இந்த மாதிரியான முதியவர்கள், வயது முதிர்ந்த பெரியவர் அல்லது ஒரு பெண்மணியை நீங்கள் பார்க்கலாம். ஏன், நீங்கள் கூட அதில் ஒருவராக இருக்கலாம். சரி, நிறைய முதியவர்கள் தனியாக வாழ்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். இதில் முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, இவர்கள் ஏன் தனியாக வாழ்கிறார்கள்? இன்றைக்கி நீங்கள் நியூஸ் பேப்பரை பிரித்து பார்த்தீங்கனாலும் சரி, இல்லை சோஷியல் மீடியாவில் பார்த்தாலும் என்ன விளம்பரம் வந்துட்டு இருக்குன்னா, சீனியர் லிவிங், அருமையான சீனியர் லிவிங் அப்படின்ற விளம்பரம். நீங்கள் உங்கள் இளமை காலத்தை போல துள்ளி குதித்து விளையாடலாம், கிட்டார் மீட்டலாம், அப்படி நீச்சல் குளத்தில் டைவ் அடித்து ஸ்விம் பண்ணலாம், புது புது நண்பர்களை உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கவர்ச்சிகரமாக பலவிதமான வண்ணமய விளம்பரங்களை கொண்ட சீனியர் லிவிங், அதாவது ரிட்டையர்மெண்ட் ஹோம் அப்படின்ற விளம்பரங்கள்லாம் இருக்கும்போது, அதுவும் நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம்ஸ் புற்றீசல் போல உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த முதியவர்கள் ஏன் தனியாக வாழ்கிறார்கள்? ஏன்னா சிம்பிளுங்க, நீங்கள் வாழ்ந்த மண், அதை விட்டுட்டு நீங்கள் இருந்த நகருக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்த 50, 60, 80 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு பகுதியிலிருந்து அப்படியே உங்களை பெயர்த்து எடுத்து வேற ஏதோ ஒரு ஊர்லேயோ அல்லது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் என்று ரொம்ப ஒரு ஸ்டைலிஷாக கூறப்படும் முதியோர் இல்லங்களில் வாழ்வதற்கு இவர்களுக்கு மனமில்லை. பெரும்பாலானவர்கள் இணையை இழந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க மனசில் என்னென்னா, இந்த வீட்டில் இங்கே தானே நான் கல்யாணம் கட்டிட்டு முதல்ல குடி வந்தேன், இங்கே தானே என்னோட மனைவி இங்கே இருப்பாங்க, இந்த சமையலறையில் தானே அவங்க சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இங்கே தானே என்னோட பெண் உட்காந்து படிப்பாங்க, இங்கே தானே என்னோட பையன் விளையாடிட்டு இங்கே உட்காருவான் அப்படின்ற அந்த நினைவுகளுடனேயே வாழணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்கக்கிட்ட பொருளாதார வசதி இருந்தும் அவர்கள் பெற்ற பிள்ளைகள், நீங்கள் ஏம்மா இந்த ஒரு சீனியர் லிவிங்க்கு போயிடலாமே, அங்கே 146 அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அவங்க அந்த வாழ்ந்த அந்த வீட்டிலேயே வாழ வேண்டும் என்று வைராக்கியத்துடன் வாழ்கிறார்கள். வைராக்கியமெல்லாம் சரிதாங்க, ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக ஒரு பேச்சுலராக தனியாக வாழ்கிறதே அவ்வளவு சிரமமாக இருக்கும்போது, இந்த வயது முதிர்ந்த காலத்தில் எது ஒன்றுனாலும் பிறரின் உதவி தேவைப்படும் அந்த காலகட்டத்தில் தனியாக வாழ்வது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. எப்பொழுதும் ஒரு விதமான பயம், ஒரு ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரி எந்த மாதிரியான எதிர்மறை நிலைகள் இருக்கோ அது அவ்வளவோட கூடாரமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு ஒரு சில பிரச்சனைகளை மட்டுமே பார்ப்போம். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி எப்பொழுதுமே ஒரு பயம். நமக்கு இவ்வளோ வயசாயிருச்சே, திடீர்னு தடுமாறி கீழே விழுந்துட்டோம்னா நம்மளை யார் அப்போதுலேருந்து எடுப்பாங்க, ஒரு ஸ்ட்ரோக், ஒரு கார்டியாக் அரெஸ்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் எந்த நேரத்திலும் நடக்கும்ன்ற எண்ணத்தோடையே இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண காய்ச்சல் அல்லது ஒரு வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை, ஒரு டெம்பரவரி இல்னஸ், அதுக்கு உண்டான டாக்டரை பார்த்து அதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டாலே அது சரியாகிவிடும். அந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் நம்ம
யார் வந்து ஒரு மருத்துவரிடம் அழைத்து செல்வார்கள் அப்படின்ற ஒரு பய உணர்வு எப்பொழுதுமே இருக்கும். மூன்றாவதாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றாடம் அவர்களுக்கான உணவு, காலை சிற்றுண்டி, மதிய உணவு, இரவு டிஃபன், இதுக்கே பிரச்சனை இருக்குது. இதில் நிறைய முதியவர்கள் பார்த்திங்கன்னா, பெரும்பாலானவர்கள் வந்து பென்ஷனர்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு வசதிக்கு குறைவு இருக்காது. ஆனால் வயது முதிர்வின் காரணமாக அவர்களால் அவர்களது கிச்சனை வந்து ஆப்ரேட் பண்ணி அவர்களுக்கான உணவினை அவங்களே வந்து தயாரித்து கொள்ள இயலாத சூழ்நிலையில் இருப்பாங்க. ஒரு அம்மா இருக்காங்கன்னா 80-85 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சலிப்பாயிரும். வாழ்நாள் முழுக்க அவங்க அந்த கிச்சன்லேயே கடந்து வெந்திருப்பாங்க. இப்போமாவது அவங்களுக்கு அதுக்கான ஒரு மோட்டிவேஷனே இல்லை கிச்சனில் போய் விதவிதமாக ருசியான உணவை தயாரிப்பதற்கு. இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு அக்கம் பக்கம் எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்னா அதே ஒரு பிரச்சனை. ஒரு கல்யாணம் அல்லது ஒரு சின்ன கெட் டுகெதர், இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இவங்களுக்கு அழைப்பிதழ் வந்திருக்கும். இவங்களும் அதுக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆட்டோ வைத்து கொடுப்பது அல்லது ஒரு சின்ன ஒரு கால் டாக்ஸி ஃபிக்ஸ் பண்ணி இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு துணை வேண்டும். ஸோ அது இல்லாமல் ஒரு லோக்கல் ட்ராவல் கூட பண்ண முடியாமல் இவர்கள் தனிமையில் வாடுவார்கள். தனிமையில் வாழும் முதியவர்களுக்கு இருக்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இந்த பில்ஸ் எல்லாம் பே பண்ணுறது. இப்போ நிறைய பெரும்பாலான பில் வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்த நம்ம வந்து 80 வயதுக்கு மேற்பட்டவர்களை பற்றி தான் நம்ம இப்போ அதிகமாக பேசிட்டு வரோம். ஸோ இவங்களுக்கெல்லாம் அந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறது வந்து சுத்தமாக தெரியாது. ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். பெரும்பாலானவர்களுக்கு அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் தெரியாது. அதே அவங்களுக்கு நிறைய சிக்கலை கொடுக்கின்றது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தா பென்ஷன் வந்துட்டுருக்கோம். ஸோ பென்ஷன் டீட்டெயில்ஸ், லைஃப் சர்டிஃபிகேட் மாதிரியான விஷயங்களை வந்து ஆன்லைனில் அப்லோடு பண்ணணும். திடீர்னு உங்கள் ஆதார் எண்ணை இணையத்தில் இணைத்து விட்டீர்களா அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ரவுண்டு கட்டி மெசேஜ் வரும். அதை பார்க்க இவங்க வந்து பயந்து தான் போயிட்டுருப்பாங்க. ஏன்னா அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல், பண்ணி கொடுக்க ஒரு உதவியும் இல்லாமல் தவித்து போய் விடுவார்கள். சரி, பிரச்சனைகள் இப்படி ரவுண்டு கட்டி அடிக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு அருகில் உள்ள நமது முன்னோர்கள், நமது முதியவர்களுக்கு ஒரு சமுதாயமாக நாம் எப்படி உதவ முடியும்? முதல் கட்டமாக, இப்போது நீங்கள் யாராவது ஒரு முதியவருக்கு உதவியை கொடுத்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் அவங்களுக்கு உள்ள அந்த சந்தேகங்களை நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். அவங்கக்கிட்ட நீங்கள் எப்போமாவது மனம் விட்டு பேசலாம். அம்மா, ஐயா, நீங்கள் வந்து எங்கிட்ட கவலைப்படாமல் கேளுங்க. ஒருவேளை நான் ஃபோன் எடுக்காட்டி இந்த காரணத்துக்காக தான் இருக்கும், இந்த சூழ்நிலையில தான் அப்படின்னு. நீங்கள் ஒருவேளை வெளியூர் போகிறதா இருந்தால் நீங்கள் நம்ம வீட்டில் உள்ள ஒரு பெரியவங்ககிட்ட நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம். நான் 2 நாள் வெளியூர் போயிட்டு வந்துட்டுருக்கேன், அந்த சமயத்துலேயும் நீங்கள் என்ன கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கலாம். ஆனால் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நம்ம இப்படி மனசில் நினச்சிட்டு இருப்போம், பட் இதை நம்ம அவங்கக்கிட்ட சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ அந்த ஒரு சின்ன கேப்பை வந்து நம்ம ஃபில்அப் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏற்கனவே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு முதியோருக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்கன்னா அதை வந்து முழுதாக கொடுக்கலாம். அவங்களுக்கு எந்த விதமான சந்தேகம், டவுட், ஒரு அச்சம், ஒரு சங்கடம் இல்லாத வகையில் நீங்கள் தெளிவாக அவங்கக்கிட்ட நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது வந்து முதல் படி. 2வது கட்டம் எப்படின்னா, இது ஒரு கஷ்டம். எப்படின்னா, நம்ம எப்படி ஒரே ஒருத்தங்க ஒரு முதியவரோட அனைத்து தேவைகளையும் எப்படி சமாளிக்க முடியும் இல்லையா? ஸோ நாம் ஒரு சமுதாயமாக நம்ம ஏற்கனவே இந்த டாப்பிக்கை நம்ம பேசியிருப்போம். உங்கள் பகுதியில் நீங்கள் ஒரு முதியோர் நலன் குழுவை உருவாக்கலாம். அந்த முதியோர் நலன் குழு உங்கள் பகுதியில் உள்ள முதியவர்களின் மேற்கூறிய அனைத்து பிரச்சனைகள் மற்றும் தேவைகளுக்கு தீர்வுகளை கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்க முடியும். இதனோட பலன்கள் என்ன அப்படின்னா, முதியவர்களுக்கும் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை ஒரு பர்சனை வந்து நம்ம கஷ்டப்படுத்துகிறோம் அப்படிங்கிற சங்கட உணர்வு இருக்காது. அவர்களது வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும். அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வந்து வெளி உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமது சமுதாயத்தில் உள்ள நமது முன்னோர்களுக்கு இந்த சிறு உதவிகளை நம்மால் செய்ய முடியும் தானே? ஞாபகம் வச்சுக்கோங்க, முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே விளையும். அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை எங்களுக்கு தாருங்கள். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு.